தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து மோதுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா. நிறைய பெண்கள் வந்து நிறைய சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் ஒரு சின்ன இன்ஸ்டியூட் சொல்றேன். மைக்கேல் மதன காமிச்ச ஒரு சீன் இருக்கும்ல, அந்த படிக்கட்டில் ஏறி மேலே சீனை, அந்த சீனை 100 வாட்டி பார்த்தாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முந்தையும் சாப்பிட்ட பிறகும் பார்த்தாங்கன்னா, அவங்க தே வில் பிகம் எ வெட்டரன் ஆக்டர். அந்த அந்த சீனை அதை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா, அந்த நுவான்சஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது வந்து படம் மாதிரியே தெரியாது. அவ்வளோக்கும் இட்ஸ் மென்ட் டு பி எ ஹியூமர் சீன். அதுக்காக நான் உங்கள் காலத்துக்கு கூப்பிடுறேன். கமல் சார் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்டு. நீங்கள் யூ கேனாட் மேட்ச் இட் ஆக்சுவலி. ஆனால் அந்த படத்தில் நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன், ஒரு படி கமல் சாரை மீறினவங்க அவங்க. எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. சும்மா எக்ஸாம்பிள் நாங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஷாட் தான், வேற ஒண்ணும். பட் அது எடுத்து முடிச்சிட்டு வரும்போது சிரிப்பா ஆகி போச்சு. அதெல்லாம் இப்போ எடிட்டிங்ல வந்து அடிக்குது சார். ஷார்ப்பா கட் பண்ணிருக்கேன். இப்போ சாரே சொன்னாரு, டேய் என்னடா டப்புன்னு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சார் சிரிச்சிடுறாரு. நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல சார். அதனாலதான் அந்த கண்ணாடி இல்லையா? நீங்க கேள்வியை முடிச்சுட்டு பதில் சொல்லும்போது தெரியும் நான் உங்களை தான் பாக்குறேன். ராஜா சார் சொல்லுவாரு, அவர் இதை சொல்லும் போது நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். சொல்லுவார், நீ வந்து எஸ்ன்றியா நோன்றியா அப்படிம்பாரு. அதுக்கும் கம்முனே இருப்பேன். Title sponsors Max Gold. Cash for gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Let's go holidays. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Mabel, South India's most celebrated women's wear brand, presents Urvashi and Jairam Fans Festival. Powered by EGS Pillai, the legacy of educational excellence in the Delta region. Milky Mist, Darling AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Venue partner Park Elanza. மிஷ்கின் சார், சார் எனக்கு நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல சார். அதனாலதான் அந்த கண்ணாடி இல்லையா? நீங்க கேள்வியை முடிச்சுட்டு பதில் சொல்லும் போது தெரியும் நான் உங்களை தான் பாக்குறேன். இங்க வேணா பாட்டு போறேன். ராஜா சார் சொல்லுவாரு, அவர் இதை சொல்லும் போது நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். சொல்லுவார், நீ வந்து எஸ்ன்றியா நோன்றியா அப்படிம்பாரு. அதுக்கும் கம்முனே இருப்பேன். அது மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க நிறைய ரிஜெக்ட் பண்ணது அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதுக்கு எஸ் அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இதையும் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கலாமே, எதனால அது வந்து யூ வாண்டட் டு டு ரெண்டு திஸ்? காரணம் வந்து, நான் வந்து பாண்டி வந்து ஒரு 10 வருஷமா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டான ஒரு நண்பன். எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி தான் மீட் பண்ணுவோம். ம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் தான் மீட் பண்ணுவோம். ஆனால் அந்த 1 ஹவருக்குள்ள இருக்க பாந்தம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான பாந்தம். சினிமாவில் வந்து ரொம்ப ரேர். இப்போ சினிமாவில் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அடிக்கடி வர ஆள் வந்து ராம். இப்போ கூட ராம் பேசிட்டு வரேன். இப்போ சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்கு நான் போகிறேன். நானும் ராம் போகிறோம். 24/7 ராம் என் கணக்கில் இருப்பான், வெற்றிமாறன் என் கணக்கில். ஏன்னா அவங்க 2 பேரும் நாங்கள் ஒன்றா, நானும் வெற்றிமாறன் ஒரே டேரக்டரை ஒர்க் பண்ணோம், கரெக்டாக. ஆமா. ராம் வந்து ஃபர்ஸ்ட் படம்லேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி. அப்போ தியாகராஜன் குமார் ராஜா, இப்போ வந்து வினோத். ஸோ இதுதான் 4 பேர் தான் என்னுடைய பஞ்ச் ஆக்சுவலி. மணி சார் அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி மீட் பண்ணுவோம். அது எங்காவது கொடைக்கானல் அவங்க வீட்டில் போய் எங்கேயாவது மீட் பண்ணுவோம். இவன் வந்து நடுநடுல வருவான் எனக்கு வந்து. ஏன்னா நான் வந்து டச்சில் இருப்பேன். என்ன பண்ணுற பாண்டி, என்ன பண்ணுற பாண்டி வந்து நிறைய ஐடியாஸ் த்ரோ பண்ணுவான். சார் என்ன சார் பண்ணலாம், இல்லை இது பண்ணுறா. ஆக்சுவலாக 2 படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இது பாண்டி இந்த பண்ணு, இது ரொம்ப கமர்ஷியலாக இருக்கு. ஏன்னா போன படம் வின் பண்ணிட்டேன், இந்த படமும் அதே மாதிரி ஒரு கமர்ஷியலாக இருந்தால் நல்லா அந்த இருக்கும். டிஸ்கஷன் என்னைக்குமே வந்து ஏன்னா போன படத்துல வந்து ஒரு நல்ல ஹீரோ நல்ல ஹீரோயின் ஒரு பெரிய கம்பெனி. இப்போ இந்த படத்துல இவனே சொந்த கிட்டத்தட்ட ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ டூயிங்ல. அப்போ அப்படிங்கும்போது நான் ஒரு நண்பனா என்ன சொல்ல 2 ப்ராஜெக்ட் சொல்லும்போது நான் வந்து வயபிலிட்டி பார்ப்பேன். அது பேசுறதே காரணம் என்னன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டிவிட்டிக்காக தான். அண்ணாட்ட போனால் அவர் ஒரு ஐடியா சொல்லுவார்ல அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ நான் சொன்னேன், இது பண்ணு பாண்டி ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அவன் மனசுக்குள்ளே ஒரு படம் இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி படம் இன்னொரு படம் நான் சொன்னேன், அதுவும் சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நான் கேட்ட சம்பளம் கொடுத்தா ஆக்சுவலாக. ஸோ இது பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது இவங்கெல்லாம் கேஸ்டிங் இருப்பாங்களா, எனக்கு தெரியாது. நான் யாரோ இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க ஒரு மேமத் ஆஃப் காஸ்டிங். அப்போ இந்த படம் வந்து ஒரு பாண்டியராஜன் படம் சொல்லணும்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது அந்த தப்பான வார்த்தை மினிமம் கேரண்டின்றது. ஆனால் ஹி ஒர்க்ஸ் ஃபார் தட், ஹி சின்சியர்லி ஒர்க்ஸ் ஃபார் தட். ஹி வில் நாட். நான் பாண்டியை எப்படி பார்க்குறேன்னா ஒரு வேட்டைக்கார மாதிரி பார்க்குறேன். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வார்த்தை பூனை மாதிரி சொன்னீங்களே, முயல். இப்போ ஒரு முயல் வேட்டைக்கு போகிறான்னு வச்சுங்களேன்,
அந்த முயல் வேட்டைக்கு போகிறோன்னு முயலுக்கு ஒரு வலை கட்டிட்டான்னா அதில் புலி வந்தாலும் யானை வந்தாலும் பிடிக்க மாட்டான். எப்பா கிடச்சிருச்சுப்பானு. ஹீ வாண்டட் ஒன்லி முயல். யானை வந்து பண்ணலாம் கண்டுக்க மாட்டான். முயல் வந்து விழுந்தால் மட்டும் தான் பிடிப்பான். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன எலி வந்தாலும் பிடிக்க மாட்டான். ஸோ ஹீ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ் ஆக்சுவலி. அதனால தான் அவனுடைய சக்ஸஸ், அவனுடைய ஃபார்முலா. இது வந்து நான் வந்து இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி நிறைய படிக்கும்போது ஒரு 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 ஸ்டார்ட் அப்போ யாரோ ஆரம்பிக்கும் போது என்ன டீப்பாக ஒரு ப்ராடக்டை அதை முழுக்க தெரிஞ்சுட்டு அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 20 years கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் தான் வின் பண்ண ஒரு பெரிய ஆண்டர்பிரினர்ஷாக வருவாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. எனக்கெல்லாம் இந்த மாதிரி சென்சிபிலிட்டி இல்லை. நடுவில் வரும்போது இந்த பக்கம் திரும்பினா ஒன்று போயிடுவேன், அப்படியே வந்துட்டு இருப்பேன், அப்படியே போயிடுவேன் ஆக்சுவலாக. மை கைண்ட் ஆஃப் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கான்சன்ட்ரேட் மை லைஃப். ஐம் ஆல்வேஸ் வே ஐம் நோமேட் ஆக்சுவலி. அப்படி கிடையாது. ஸோ அதனால் எனக்கு பாண்டி பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து கேட்ட உடனே நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சம்பளமும் பெருசாக கேட்டேன். சும்மா வந்து 20 நாள் வர மாட்டேன். சம்பளம் சொல்றாரு. அதெல்லாம் இல்லை இந்த படத்தில், அப்படிலாம் இல்லை. ஒரு நம்பர் சொன்னாரு, இல்லை அந்த படத்தில் இவ்வளோ தான் முடியும்னு வைக்கிட்டாரு. அதெல்லாம் சும்மா இல்லை, அதில் கேட்பாங்க. அது எல்லாருமே கேட்கறது தான். நானும் தானே இந்த படம் பெரிய ஓடிச்சுன்னா நானும் அடுத்த சம்பளம் ஒரு நம்பர் சொல்லுவேன். அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ப்ரொடியூசர் சம்பாதிக்கும் போது ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா கேரக்டரா அவருடைய கேரக்டர் வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குமே ரொம்ப அது ரைட்டிங்காவே ரொம்ப பிடிச்சது. இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இது இருக்கும். இப்போ அம்மாவுக்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் அம்மா பண்ணுறது எல்லாமே உங்க அம்மா பண்ணுறது, எங்க அம்மா பண்ணுறது, அவங்க அம்மா 3 பேர் அம்மா பண்ணுறதையும் இந்த அம்மா பண்ணுவாங்க. இந்த ஒரு அம்மா போதும் நமக்கு. ஆமா, அதே மாதிரி அப்பா, நிறைய அப்பாக்களை இந்த கேரக்டர் கண்டிப்பா நான் ஊப்படுது சார். ஒரு கண்டிப்பா நம்ம ஃப்ரேம்ல சார பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. நீங்க ஒன்னு யோசிச்சிருப்பீங்க, இவங்க 2 பேரும் அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். சோ அதை பத்தி வந்து அவங்களுடைய அனுபவமும் சரி, உங்களுடைய அந்த சீனும் பத்தி கொஞ்சம் நம்ம பேசலாமா? எஸ், வாட் வாஸ் தட்? அந்த சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு சீன் என்னது சார்? இல்ல, அது ஒரு சீன்ல சொல்லலாம், எல்லாரும் சொல்ல முடியாது. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சக்சஸ். இதுக்கு இது அது நீங்க இன்னொரு ஷோ ரெடி பண்ணுங்க, அதுல வந்து டீடைலா ஆஃப்டர் ரிலீஸ் மேபி ஐ கேன் அட்ரஸ் தட் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கதை எழுதி முடிச்சிருவாங்க. ரொம்ப டீப்பராக உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணி எழுதி முடிச்சு எட்ச் பண்ணி அதை ரொம்ப கிளியராக பாலிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாலிவுட்டில் ஒரு சேயிங் இருக்குது, இந்த ப்ராப்பர் கேஸ்டிங் இஸ் டன், த மூவி இஸ் டன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ இவங்க வந்து எப்படின்னா, இப்போ இவங்களுக்கு வந்து சொல்லியே கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. எதுக்கு வெட்ரன் ஆக்டர் அப்படின்னா, லைஃப்பில் இருந்த எல்லா எமோஷன்ஸையும் அவங்க கான் த்ரூ பண்ணவங்க. அதாவது ஆக்டர்ஸாக ரியல் லைஃப்பில் தகப்பன், 2 குழந்தைங்க தகப்பன். என்ன அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிட்டு விழாவில் வந்து அவர் வந்து அந்த மேலே அடிச்சுக்கிட்டாரு. பெரிய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இந்த அம்மா ஒன்றுமே சொல்லுவேன். இந்த அம்மா பற்றி நான் டிஃபைன் பண்ணால் ஒன்று சொல்லுவேன், நடுவில் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நிறைய பெண்கள் வந்து நிறைய சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க வந்து நிறைய டீச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நான் ஒரு சின்ன இன்ஸ்டியூட் சொல்கிறேன். அதாவது வந்து அது என்ன படம், கமல் சாரோட ஒரு படம் நடித்தாங்க, மைக்கேல் மதன காமில் ஒரு சீன் இருக்கும்ல, அந்த படிக்கட்டில் ஏறி மேலே சீனு. அந்த சீனை 100 வாட்டி பார்த்தாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முந்தையும் சாப்பிட்ட பிறகும் பார்த்தாங்கன்னா, அவங்க தே வில் பிகம் எ வெட்ரன் ஆக்டர். எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு நோ ஆக்டிங். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது சொல்லும் போது ரொம்ப எக்ஸாஜரேஷனாக தெரியல, ஏன்னா நான் 100 வாட்டி பார்த்துருக்கேன். கமல் சார் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்டு. நீங்கள் யூ கேனாட் மேட்ச் இட் ஆக்சுவலி. ஆனால் அந்த படத்தில் நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன், ஒரு படி கமல் சாரை மீறினவங்க அவங்க. ஒரு ஸ்டெப் அது கமல் சாருக்கே தெரியும். கமல் சார் ரொம்ப ஹம்பிள் அதை ஒத்துப்பார் ஆக்சுவலி. ஏன்னா அப்போ அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும், she was actually then introduced, maybe ஒரு 4 வருஷம் இருக்குமா. இமேஜின் போல் கமல் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் லைஃப் சின்ன 5 வயசுலேருந்து படிப்பா. யாரோட, ஜெமினி கணேசனோட, சாவித்திரி அம்மாவோடலாம் நடிச்சிருக்காரு. see the exposure. பட் இந்த இவங்க அந்த டைமில் என்ன வந்தாங்க, 19 வயசு இருக்கும். இன்னரா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எப்படி சொல்ல, ஒரு ஆர்ட் ஹவுஸே உள்ளே இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. அந்த சீனை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா, அந்த நுவான்சஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது வந்து படம் மாதிரியே தெரியாது, அவ்வளோக்கும் இட்ஸ் மென்ட் டு பி எ ஹியூமர் சீன். அதுக்காக நான் உங்கள் காலத்துட்டு கும்பிடுறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிஃப்ட் ஃபார் தமிழ் சினிமா. சினிமாவுடைய கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். யூஸ்வலாக சொல்லலாம் வந்து, நான் மலையாள படங்கள் தெரியாது, நிறைய ஹிந்தி படங்கள் பார்த்ததில்ல. பட் தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வந்து, பாலையா வந்து கதை கேட்குறாரு, நாகேஷ் கதை சொல்லுவார் அப்படிம்பாங்க. அதை வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணாங்க, பெரிய ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க, ஆனால் அதுக்கு ஈக்குவல் மேட்ச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த சீன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சீன் இன் த வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்ட்டை ஒரு டேரக்டர் வந்து வந்தால் பிறகு
இனி அவங்க அது இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம இம்ப்ரூவைஸ் பண்றதா நிப்பாட்டணும். போதும் மேடம், அதான் மேடம் அட போதும் control பண்ணோம். ஏன்னா நாங்க வந்து 47 நாள் தான் எடுத்தோம். ஓகே ஷார்ட் எடிட்டர் ரஷ் பார்த்துட்டு என்னது இவ்வளவு, அது போயிட்டே இருக்கு, தலைவன் தலைவியை விட அதிகம். ஏன்னா நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, விட்டுட்டீங்கன்னா சார் ஒரு கவுண்டர் போடுவாங்க, அவங்க இவங்க சொல்லிட்டே போடுவாங்க, இருப்பாரு. இவங்க போடுவாங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் சொல்லுவாரு, இந்த ஒரு ட்ரெண்ட் மாத்தி சொல்லுவாரு. இப்ப மாத்தி சொல்லிட்டே இருப்போம். சொல்றப்ப இல்ல எல்லாம் காது வாங்கிட்டே இருப்போம். இதுல எதோ அப்புறம் ஓகேன்னு தெரியாது. அப்புறம் இது எனக்கும் சொல்லுங்க. இவங்க பண்றத பார்த்து எனக்கு பேப்பர்ல இல்லாத டயலாக்லாம் வரும். சார் இதை சொல்லுங்க, அம்மா இதை சொல்லுங்க, போயிட்டே இருக்கும், அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கு, போ பாண்டி போதுப்பா போயிட்டே இருக்குன்னு அவங்களே கட் சொன்னாதான் நிக்கும். அதான் எடிட்ல உட்காரும் போதுதான் என்ன இது இவ்வளவு எடுத்திருக்கோமே எடிட்டர் ஷாக் ஆயிட்டான். ஐ திங்க் மாட்டு நாங்கலாம் மானிட்டர் பார்த்ததே பார்த்து ஆமா பார்க்கவும் மாட்டோம். அப்படியே லைவா அதனால பாண்டியே பார்க்க மாட்டான். பாண்டி முடிச்சுட்டு அடுத்த ஷாட் போயிடும். ஏன்னா நேரா பார்க்கறமே, என்ன மானிட்டர்ல போய் என்ன ஆமா நேர்ல பாக்குறது தானே திரையில வரப்போகுது, அதனால எதுக்கு பாண்டி மானிட்டர் கூட ரொம்ப பார்க்கவே இல்ல. பார்க்கல. இன்னைக்கு புதுசா வர பசங்க ஆவி பிடிக்கிற மாதிரி போய் பார்த்து உட்காந்து அசிஸ்டன்ட் கேட்டுட்டு என்னப்பா ஓகேண்ணா அசிஸ்டன்ட் அப்போ அவன் பெரிய டாக்டர் சொல்லு சார் ரொம்ப மோசமா இருக்கு சார், இம்ப்ரூவைஸ் பண்ண சொன்ன சொல்லுவான். அப்புறம் ஆவி பிடிக்கிறது எடுத்துட்டு சார் ரொம்ப டேக் போலாம் சார், எமோஷனலா ஃபீல் பண்ண சார் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாம் ஃபீல் பண்றது இங்க ஃபீல் பண்றதுக்கு இருக்கு, எல்லாம் இங்க வந்துருச்சு. அது பாட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும். அது நல்லா இருக்கும். நீங்க ரிஹர்சல் பண்ணும்போது ரிஹர்சலே பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படி சீரியஸா கேட்பாங்க ரெண்டு பேரும். அப்படி திடீர்னு போனா they will switch over to அப்படியே ஸ்விட்ச் அப்படியே. அது வந்து என்னது ஒரு ஒரு மேஜிக் தான். அது இவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கிறது. கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட் இல்லன்னா பண்ண முடியாது. இல்ல கண்டென்ட் இருக்கு. உள்ள அப்படி இருக்கு. ஏதோ மெட்டீரியல் நம்மகிட்ட கொடுத்து ஒரு தக்காளி வெங்காயம் எல்லாம் கொடுத்தாதானே ஏதோ ஒரு காரம் பண்ண முடியும். தக்காளி தொக்கா வைக்க முடியும். இது எதுவுமே இல்லாம நீங்க வந்து அப்படியே வந்து இதுல இருந்து பண்ணிடுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்றது? எல்லாம் வச்சிருந்தாங்க எல்லா இன்கிரீடியன்ஸும். அது இந்த டயத்துக்குள்ள சமைங்கன்னு சொல்லல, நீங்க பாட்டுக்கு சமைங்க, நல்லா வரட்டும். அதுக்கு இது கொஞ்சம் உப்பு இன்னும் கொஞ்சம் போடுங்க, காரத்தை இன்னும் கொஞ்சம் போடுங்க. மொத்தமா வரும்போது அது ஒரு நல்லா வந்துச்சு, ஒரு குழம்பு, ஒரு நல்ல குழம்பா வந்துருச்சு. அதை நம்ம ஊத்தி கண்டிப்பா கார குழம்பு ஆகுதா வத்த குழம்பு ஆகுதான்றல எண்டுல தான் தெரியும். சார் நாங்க ஆனா டேஸ்டா இருக்கும். உப்பு புளி காரம் நல்லா தூக்கலாவே இருக்கும். கண்டிப்பா ஒண்ணும் இல்ல, சும்மா எக்ஸாம்பிள் நாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஷாட் தான், வேற ஒண்ணு. பட் அது எடுத்து முடிச்சிட்டு வரும்போது சிரிப்பா ஆகி போச்சு. அதெல்லாம் பார்த்ததான் தெரியும். அதெல்லாம் இப்ப எடிட்டிங்ல வந்து அடிக்குது சார், ஷார்ப்பா கட் பண்ணிருக்கேன். இப்ப சாரே சொன்னாரு, டேய் என்னடா டப்புன்னு, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சார் சிரிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்து 2 ஃப்ரேம் வச்சேன்னா அவர் சிரிக்கிறது தெரிஞ்சிருது. உண்மையிலேயே நிறைய ஷாட்ல இவர் எடிட்டிங்ல பார்த்து சொன்னாரு, டேய் நிறைய இடங்கள்ல டப்புன்னு கட் ஆகுதுறானாரு. இப்ப அந்த நைட் சீன் எல்லாம் பாருங்க, டப்புன்னு கட் பண்ணிருப்பான். ஏன்னா அடுத்த ரெண்டு ஃப்ரேம் விட்டா நீங்க சிரிச்சிருப்பீங்க இவங்க பண்றதை பார்த்து. ஏன்னா அது திருப்பி எடுக்க முடியாது. அது அவங்களுக்கு ஐயோ பாண்டி இது திருப்பி வராதுமா, அதான் அதுவா வந்துருச்சு அந்த இடத்துல அது அதுவா வந்துருச்சு. சார் சிரிச்சிட்டாரு, இங்க பண்ண உடனே குப்புன்னு சிரிச்சிட்டாரு. அதை படத்துலயும் யூஸ் பண்ணணும், ஆனாலும் அதை டீட்டெயிலா வைக்க முடியல, அது ஷார்ப்பா கட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இந்த படம் வந்து எடிட்டிங்ல கொஞ்சம் ஜம்ப் ஆகும். அது என்னன்னா சார் சிரிச்சிருப்பாரு இல்ல அம்மா சிரிச்சிருப்பாங்க, விட்டோம்னா அது தெரிஞ்சிரும். சார் கண்டிப்பா உங்க பாடல் வந்து எங்களுக்கு கேட்டே ஆகணும்னு ஒரு ஆசையா இருக்கு. பாண்டியராஜ் சார் நீங்களும் பாடுறீங்களா? இல்ல நான் பாட மாட்டேன். பாண்டி பாடுறதா நான் கிளம்பிடுறேம்மா. இல்ல ஆடுறதா இருந்தா வேணா நிக்கிறேன், பாடுறதா இருந்தா நான் வந்து இல்ல. ஆக்சுவலா வந்து பாண்டி வந்து என்ன பண்ணா, கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீன் இருந்துச்சு. அந்த சீன் வந்து பார்த்துட்டு இந்த படத்துல புதுசா ஒரு பையன் பண்றேன், நல்லா பண்ணிருக்கேன் ஆக்சுவலா ரீ ரெக்கார்டிங். ஆமா ஸோ என்ன சொன்னா பாண்டி வந்து, ஆனா லாஸ்ட்ல வந்து நீங்க ஒரு சீன் நடிச்சேன் ஆக்சுவலா. அந்த நடிச்சது வந்து பாண்டிக்கு ரொம்ப அப்படி வந்து நான் அழுவுற சார் சீன் ஆக்சுவலா. நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 1-2 மினிட்ஸ் அழுகணும்னு நினைக்கிறேன். இல்லை சொல்கிறேன், அப்படியே வந்தேன். அப்படி வரும்போது என்ன பண்ண வந்து கட்டி பிடிச்சான், அப்படியே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ணே அப்படின்னா அப்படின்ட்டோம் நாங்கள், அவ்வளோதான், வேறு வெரி மூடு. ஸோ அதை வந்து என்ன சொன்னால், ஈவினிங் என்ன சொன்னால், எனக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாட்டு நீங்கள் பாடுவீங்களான்னு கேட்டான். விச் இஸ் வெரி வெரி ரேர். நோ ஒன்லி அ பர்சன் வித் ஸோ மச் ஆஃப் லவ், நாட் ஓன்லி ஆன் மீ, ஆன் த மூவி. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து. ஏன்னா நான் ஐம் நாட் அ மியூசிக் டைரக்டர். நான் வந்து என் படத்துக்கு போட்டிருக்கேன். மேபி அவன் வந்து பாடலாம் அடிக்கடி பார்ப்பான். நான் ஆக்சுவலாக போட்டேன், எனக்கு பெரிய சேலஞ்ச் ஆச்சு. அந்த நைட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக போய் கம்போஸ் பண்ணேன் அவனுக்காக. அதில் வந்து ஒரு 20 பாட்டு கம்போஸ் பண்ணேன். அப்புறம் அவனும் ஒரு 4 நாள் கழிச்சு வந்தான். அப்புறம் சொன்னேன் 20 பாட்டு கம்போஸ் பண்ணேன்டா. ஆனால் நான் வந்து அந்த 20 பாட்டு நான் பண்ண போல, ஒரே ஒரு பாட்டு வேணா பாடி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் சும்மா அப்படியே ஹம் மட்டும் பண்ணுறேன்.
அந்த பாட்டை வேணாம். ஐ திங்க் தட் வில் பி அப்ராப்ரியேட் நினைக்கிறேன். ஓகே. தனனன நானே நானா தனநானா தினனன நீனே நீனா தனநீ நானா தனனே நனநானா தனனே நனநா தனனே நனநானா தானானா ஆ தனனன நானே நானா தனநானா அவன ஒரு பாட்டு. என்னை முன்னால உட்கார வச்சு ஆறுமணிய பெட்டியில உட்காந்து அப்படியே வாச்சார். ஓகே. அந்த வீடியோ இருக்கு. ம், 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 என் ம். அசிஸ்டண்ட வச்சு அந்த வீடியோ ரொம்ப பாத்தோஸா ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி அது கதை சொல்ற மாதிரி இருக்கும். நான் சொல்லல ஆக்சுவலா. அது 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 ரொம்ப ரொம்ப சார். மூவிங்கான பட் இவர்களுக்கான ஒரு ஒரு ஜோஷானது சார். பாட்டு. ஒரு பயங்கரமா ராஜா சார் டெடிகேட்டட் பாடுங்க. ஃபார் தீஸ் லெஜெண்ட்ஸ். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல பாடுங்க சார். திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து மோதுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. தேங்க்யூ. கண்டிப்பா இந்த இந்த ஒரு முக்கியமான நபர்கள் இந்த மேடையில் இருக்கிறது எல்லாருமே ஐ திங்க் வி ஓவர் ஸ்டாண்டிங் ovation டு ஆல் த பர்சன்ஸ் ஹியர். நல்லா பாடுறாங்கப்பா. மேம் எப்படி மேம்? நல்லா பாடுறாங்க. Title sponsors Max Gold. Cash for gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Let's go holidays. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Mabel, South India's most celebrated women's wear brand, presents Urvashi and Jairam Fans Festival. Powered by EGS Pillai. The legacy of educational excellence in the Delta region. Milky Mist. Darling AC திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Venue partner Park Elanza.